வேலும் மகிழும் சேவலும் துணை. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மாரீஸ்வரி. 48 நாள் வேல்மாறல் பூஜையில் இன்னைக்கு 38வது நாளுங்க. முருகப்பெருமானின் நல் ஆசியுடனும் உங்களுடைய பெரும் ஆதரவுடனும் 48 நாள் வேல்மாறல் பூஜையில் 38வது நாளுக்கு மிக மிகச் சிறப்பாக அடி எடுத்து வச்சிட்டோம். வெற்றிவேல் முருகனுக்கு தேனாலையும் குங்குமத்தாலையும் மஞ்சள் நீராலையும் அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நம்மளுடைய அன்பான சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சாய் சிவிகா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வேல்மாறல் பூஜையை தொடங்குவதற்கு நேரம் கிழமை ஏதாவது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி குறிப்பிட்ட நாட்களில் தான் வேல்மாறல் பூஜையை தொடங்கணும் அப்படின்னு எந்த ஒரு வரையறையும் இல்லைங்க. நம்ம எந்த நாட்களில் வேணாலும் வேல்மாறல் பூஜையை தொடங்கலாம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தா, முருகனுக்கு உகந்த நாளில் நம்ம இந்த பூஜையை தொடங்கினா சிறப்பாக இந்த 48 நாள் பூஜையை எந்த தடங்களும் இல்லாமல் பண்ணுறதுக்கு முருகப்பெருமான் உதவுவார் அப்படின்ற நம்பிக்கை அதிகமாக இருக்குங்க. அதனால் முருகப்பெருமானுக்கு உகந்த மாதந்தோறும் வரக்கூடிய 2 நாட்களான கிருத்திகை அல்லது சஷ்டி இது வளர்பிறையாக இருந்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிக்கலாங்க. நான் என்னைக்கு வேல்மாறல் பூஜையை முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஆடி 2வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து சஷ்டியும் வந்துடுச்சு. அது எனக்கு மிக மிக சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக அமைஞ்சதுங்க. பெரும்பாலும் முருகப்பெருமானுக்கு 48 நாள் வேல்மாறல் பூஜையை பெண்கள் தான் அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்றதுனால இந்த ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மிகவும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறேங்க. நீங்கள் வேல்மாறல் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த 7 நாட்கள் மிக மிக தள்ளி வர மாதிரி நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போது மாத கடைசியில் வர மாதிரி இருந்தால் அதை முடிச்சுட்டு நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு 20 நாள் 25 நாள் பூஜையை தொடர்ந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குங்க. அதனால் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எந்த கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமை என்னைக்கு வருதோ, அது சஷ்டியோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ இல்லை கிருத்திகையோ அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய வேல்மாறலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிகச்சிறப்பாக 48 நாள் வேல்மாறல் பூஜையும் நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீங்க. இப்போது எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பொதுவாக இந்த பூஜையை காலை மாலை 2 வேளையில் ஏதாவது ஒரு வேளை பண்ணிக்கலாங்க. காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி, இப்போ சூரியன் உதயம் ஒரு 6:20 அப்படின்னா நீங்கள் ஒரு 6:10க்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய பூஜையை முடிக்கிற மாதிரி பண்ணுங்கள். அது மிக மிக சிறப்பானதாக அமையுங்க. நீங்கள் மாலையில் சாமி கும்பிட்றதா இருந்தால் 6 மணிக்கு மேலே விளக்கு வச்சதுக்கப்புறம் நீங்கள் 7:30 வரைக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் பூஜை பண்ணி முடிச்சுக்கலாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் காலையில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் 48 நாள் பூஜையும் காலையிலேயே பண்ணுங்கள். நீங்கள் மாலையில் பூஜை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 48 நாளும் மாலையிலேயே பூஜை பண்ணுங்கள். காலையில் ஒரு நாள் மாலையில் ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் பூஜை பண்ணாதீங்க. நீங்கள் தொடர்ந்து ஒரே நேரத்தில் முருகப்பெருமானை வழிபட்டால் அது இன்னும் மிகச் சிறப்பானதாக அமையுங்க. வேல்மாறல் படிக்கிறத பற்றியும் வேல்மாறல் பூஜையில் ஏதேனும் சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் முருகனுக்கு ஏதாவது இருந்தாலும் அவர் ஏற்றுக்குவார். பால், தயிர், மஞ்சள் நீர், குங்குமம், சந்தனம், ஜவ்வாது, விபூதி எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் ஏற்று பாருங்க. முருகப்பெருமானுக்கு தினமும் பிரசாதமாக என்ன வைக்கிறது, ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அவர் பெருசாக எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாருங்க. 2 கற்கண்டு இருந்தால் வைங்க, அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலையில் நாட்டு சர்க்கரையை போட்டு வைங்க. அதுவும் இல்லைன்னா பால், 1 டம்ளர் பாலில் நாட்டு சர்க்கரையை கலந்து முருகப்பெருமானுக்கு வைங்க. அவர் சந்தோஷமாக அதை ஏற்றுப்பாருங்க. சாய் சிவிகா அவங்க தான் எனக்கு முதல்ல கமெண்ட் செக்ஷனில் வேல்மாறல் புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உற்சாகத்தை தூண்டி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
என்னுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.